ஹை, ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கருப்பசாமி, ட்ரினிட்டி டியூஷன் சென்டர். நான் யுவர் டியூட்டருங்கிற ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட அகாடமிக்ஸில் ஷைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எக்ஸாமில் எப்படிலாம் ஷைன் பண்ணலாம், அதாவது பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ்லையும் சரி அவங்க நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்றதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எப்படிலாம் மார்க்ஸ் ஹையாக ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் வாங்குறதுக்கு ஃபிசிக்ஸ்லையும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் பர்டிகுலராக சென்டம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 10th CBSE அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலலாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்ன, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு இந்த சேனலில் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கமர்ஷியலாக தான் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க புக்ஸு அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் நம்ம சேனலில் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபிசிக்ஸ்லையும் ப்ராப்ளம்ஸில் கஷ்டப்படுறீங்களா, கவலையே வேண்டாம், நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சென்டம் வாங்கணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. புக் ஃபுல்லாக படிக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் நான் ஒரு 70க்கு ஒரு 60 மார்க் வாங்கணும் சார், அப்போனா நான் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 70க்கு நீங்கள் கண்டிப்பாக 60 மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா போதும் சென்டம் வாங்கலாம். அந்த டிப்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது லெசன் 1 அண்ட் லெசன் 2ல் இருக்க ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு சொல்ல போகிறேன். இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கனாலே கண்டிப்பாக எக்ஸாமில் ஷைன் பண்ணலாம். நான் இப்போ அப்கமிங் வீடியோஸில் எல்லா சாப்டர்லையும் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் சொல்ல போகிறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஷின் பேப்பர்ஸ், ஹாஃப் எலி, ஃபஸ்ட் டிவிஷன், பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் மட்டும் படித்தா போதுமா சார், மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் 60+ மார்க்ஸ் வாங்கலாம் 70க்கு. ஸோ அடிஷ்னலாக அந்த பேலன்ஸ் 10 மார்க் எப்படி வாங்குறதுன்றதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் லெசன் 1ல் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இப்போ நான் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இதில் ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் 5 மார்க் கொஷின்ஸ் 5 தான் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, 5 தான் இருக்கா? ஆமாம், 5 கொஷின் தான் இருக்குது. இந்த 5 கொஷினை நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே போதும், ஒரு 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம் அப்கமிங் மார்ச் 2026 எக்ஸாமில். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த கொஷின், derive an expression for electric field intensity due to an electric dipole at a point on its axial line. இது ரெண்டாவது கொஷின், derive an expression for electric field intensity due to an electric dipole at a point on its axial line. மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, derive an expression for electric field intensity due to an electric dipole at a point on its equatorial line. நாலாவது கொஷின், ஸ்டேட் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், obtain an expression for electric field due to an infinitely long charged wire. அஞ்சாவது கொஷின், derive an expression for electrostatic potential due to an electric dipole. ஸோ நீங்கள் இந்த 5 மார்க் கொஷின் மட்டும் படித்தா போதும், நம்புங்க. இந்த 5 5 மார்க் கொஷின் நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க் கொஷின் ஃபஸ்ட் லெசன்லேருந்து அட்டன் பண்ண முடியும். தென் மூவிங் ஆன் டு செகண்ட் லெசன், ஃபிசிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நான் 4 கொஷின் தான் உங்களுக்காக வச்சுருக்கேன்.
நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கவலையே பட வேணாம். இந்த 4 கொஷினை மட்டும் நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அந்த 4 கொஷின் என்னென்னா, அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் டயக்ராம் ரொம்ப முக்கியம். டெரிவேஷன் இருக்கும், நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு த இஎம்எஃப் ஆஃப் 2 cells கம்பேர்ட் யூஸிங் பொட்டென்ஷியோமீட்டர், இதுவும் இம்பார்ட்டண்ட். தேர்ட் கொஷின், டிஸ்கிரைப் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா. ஃபோர்த் கொஷின், எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூஸிங் வோல்ட்மீட்டர். இந்த 4 கொஷினை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இன்றைக்கி டோட்டலி நான் உங்களுக்கு 9 கொஷின் சொல்லியிருக்கேன், 5 மார்க் கொஷின்ஸு. இதே மாதிரி நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் எல்லா லெசன்ஸ்க்கும் நான் உங்களுக்கு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கேட்டகரி வைஸ் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், எது 2 மார்க்கு எது 3 மார்க்குன்னு தெரியல, எது 5 மார்க்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. கவலையே வேண்டாம், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸில் 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். நாளைக்கு இதே ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸில் நான் வந்து 2 மார்க் கொஷின் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின் சொல்ல போகிறேன். இதே மாதிரி 10 லெசன்ஸில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்காக கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். இடையில நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாமினேஷன் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் சென்டம் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதை தாராளமாக இதை மட்டும் படிச்சிங்கனாலே 70க்கு நீங்கள் 60க்கு மேலே வாங்கலாம். ப்ளஸ் அந்த 10 மார்க்ஸ் எப்படி வாங்குறதுங்கிற ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு தென் அண்ட் தேர் சொல்ல போகிறேன். மேத்தமேட்டிக்ஸ்க்கும் சொல்ல போகிறேன். கிளாஸ் 12 மேத்தமேட்டிக்ஸ்க்கு, 10th சிபிஎஸ்சிக்கு, 10th ஸ்டேட் போர்டுக்கு எல்லாத்துக்குமே டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10th ஸ்டேட் போர்ட் படிக்கிறாங்களா, இல்லை 12th ஸ்டேட் போர்ட் படிக்கிறாங்களா, 10th சிபிஎஸ்சி படிக்கிறாங்களா, எல்லாத்துக்குமே என்னோடய யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அகாடமிக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நான் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன் ஃபிசிக்ஸில். இன்றைக்கி சொல்ல போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, கேட்டகரைஸ் பண்ணி படிக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புக்கில் இருக்கிறத அப்படியே பின்னாடி நமக்கு மொத்தமாக கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் ட்ரிக் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to categorize the questions ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் 3 மார்க், எதெல்லாம் 5 மார்க்குன்றதை கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின்ஸ், அப்படி வாங்க. இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரிக்கு, டிப்ஸு. ஸோ நாளைக்கு வீடியோவில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் என்னென்னன்றதை நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு எப்படி கம்பல்சரி அட்டன் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து என்னோடய வீடியோஸில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.